என் அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம். யார் அந்த அப்பா? நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரே நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ரொம்ப இந்த சிறு குழந்தைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப பயந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய தகப்பனை பார்த்தா ஒரு சந்தோஷம். அந்த பயமெல்லாம் நீங்கி என் அப்பா என்னை பார்த்து கொள்வார், என் அப்பா என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆமென். குழந்தை எவ்வளவு வளர்ந்தாலும் தன்னுடைய தகப்பனை பார்க்கும் பொழுது என்னுடைய தகப்பன் இல்லையா, ஒரு சந்தோஷம், ஒரு அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு. தகப்பனை பார்த்தோன்னையும் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இல்லையா. நம்ம பாருங்க, பரலோக தகப்பனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோட வீட்டில் எல்லாம் ஒன்றாய் அவரை ஆராதிக்கிறோம். அப்போ எவ்வளவு சந்தோஷமாய் அவர் ஆராதிக்க வேண்டும். கெட்ட குமாரனை குறித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் தன்னுடைய தகப்பனை விட்டு அவன் சென்றாலும், தகப்பனுக்கு விரோதமாக தகப்பனிடத்திலிருந்து பிடுங்கி தனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி வெளியே போய் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவன் மீண்டுமா வரும் பொழுது, தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது தகப்பனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததா இல்லையா. ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஒரு பயங்கர கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன். அப்படி கொண்டாடினாரா அந்த தகப்பன். அதே போல பாருங்க, ஒவ்வொரு தடவையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், எந்த நாளிலையும் தகப்பனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படுறாருன்னா அந்த தகப்பனுக்காக நம்மளும் எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தோடு கூட அவர் ஆராதிக்கணும். ஆமென்.